ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமானது. எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட், அதாவது வேலை முடிஞ்ச பிறகு கிடைக்கிற பணத்துக்கு பேர் தான் இந்த இஎஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம். பல பேர் ஆண்டுகளாக ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. கடைசியில் தங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு போனஸ்ன்னு சொல்ல முடியாது, இதை வந்து ஃபேவர்னு சொல்ல முடியாது. இது உங்களுடைய லீகல் ரைட்ஸ், அதாவது சட்ட உரிமை. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் சர்வீஸுக்கு ரிவார்டு மாதிரி இந்த அமௌண்ட் கொடுக்கணும். எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 1 முதல் 5 வருடம் நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்றீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் அரை மாத சம்பளம் வந்து உங்களுக்கு இஎஸ்பிஎஃப் அமௌண்டா கொடுக்கணும். அதாவது நீங்க 5 வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்றீங்க அப்படின்னா 0.5 × 5 = 2.5 மந்த் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2.5 மந்தோட சேலரி உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டா கிடைக்கும். அதுவே நீங்க 5 வருடத்துக்கு பிறகு நீங்க வேலையை ரிசைன் பண்றீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் உங்களுடைய 1 மாத சம்பளத்தை இஎஸ்பிஎஃப் அவங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளா நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். உங்களுடைய சேலரி 4000 ரியால்னு வச்சுக்கோங்க. நீங்க மொத்தம் வேலை செஞ்ச வருடம் வந்து 8 வருடம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 0.5 × 4000 × 5 = 10,000 ரியால்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு எப்படி இஎஸ்பிஎஃப் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1 × 4000 × 3 = 12,000 ரியால். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 22,000 ரியால் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேதான் பெரிய மிஸ்டேக் நடக்குது. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் சேலரி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவல் ரூல் படி கிராஸ் சேலரி வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அதாவது டோட்டல் சேலரி வச்சு தான் இஎஸ்பிஎஃப் கால்குலேட் பண்ணணும். அந்த கிராஸ் சேலரியில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வரும், ஹவுஸ் அலோயன்ஸ் வரும், டிரான்ஸ்போர்ட் அலோயன்ஸ் வரும். இது எல்லாமே சேர்த்து தான் இஎஸ்பிஎஃப் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஜாப் விடுறீங்கன்னா, அதாவது ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டியூரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். 2 வருஷத்துக்கு குறைவா இருந்துச்சுன்னா பெனிஃபிட் கிடையாது. 2லேருந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா பார்ஷியல் அமௌண்ட் கிடைக்கும், அதாவது சில அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். அதுவே 5 வருஷம் கழிச்சு நீங்க ரிசைன் பண்றீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அதுவே 10 வருஷம் கழிச்சு நீங்க ஜாபை ரிசைன் பண்றீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. எமோஷன்ல ஜாபை விடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷம் வேலை பார்க்குறீங்க, இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். கான்ட்ராக்டை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சேலரி ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஆயிரக்கணக்கில் லாஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் வந்து உங்களுடைய உரிமை தான். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் இருந்தால் தான் யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.